வீட்டில் குழந்தைங்க வந்து காய்கறியோ இல்லை பழமோ சாப்பிட அடம் பிடிக்காங்க அப்படின்னா இந்த ஃபோக் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் நம்பாட்டாலும் இங்கே அதுதான் நடந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து வாழைப்பழமே பிடிக்காது. அதாவது 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு எல்லா வகையான காய்கறி பழங்களும் கொடுத்து பழக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. நான் வந்து இந்த வாழைப்பழம் கொடுத்தது ஒரு வயசுக்கு அப்புறம் தான் கொடுத்து பழக்க ஆரம்பித்தேன். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பாப்பா வந்து வாழைப்பழம் சாப்பிடணும், அது எந்த வகையாக பழம் சாப்பிட்றனாலும் சரி அழுவா. வாழைப்பழத்தில் காய்கறி எதுவுமே கழிக்க மாட்டா. இந்த வந்துட்டு நானும் அரைப்பழம் சாப்பிட்றதுக்குள்ள அவள் அழுது புரண்டுருவானே சொல்லுங்கள். ஸோ ஃபோக் வந்து அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கொடுத்த உடனே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. சரி, நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் ஸ்டார் ஃப்ரூட் வந்து சாப்பிடவே மாட்டேக்கானு. சரி, ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு ட்ரை பண்ணுவேன்னு பார்த்தேன். அதுவுமே அவளே எடுத்து சாப்பிட்டுட்டா. ஸோ இதுலேருந்து எனக்கு புரிஞ்சுன்னா, குழந்தைங்க வந்துட்டு என்னதுன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக திங்ஸ் கொடுத்தோம்னா அது கட்டாயம் வந்து அதை யூஸ் பண்ணுங்கிறதுக்காகவே அவங்க சாப்பிட்ருவாங்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ் ஏதாவது சாப்பிடலைன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பிளாஸ்டிக்கில் வாங்குங்க, நான் சில்வரில் வாங்கிட்டேன். ஏன்னா குழந்தைங்க எந்த ஒரு பொருளையுமே ரொம்பவே